வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். இந்த லஞ்ச் ரெசிபி வந்து சட்டுன்னு செய்கிற மாதிரியான லஞ்ச் ரெசிபி தான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து சின்ன சின்னமாக கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். அதை வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு முட்டைக்கோஸ் வந்து கடலப்பருப்பு பாசிப்பருப்புலாம் போட்டு கூட்டு கறி வச்சுருக்கேன். இது ஈஸியாக ஒரு 1/2 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த சமையலே. அது இன்றைக்கி எந்திரிச்சதே லேட்டுங்க. காலையிலேருந்து எந்திரிச்சது லேட்டானாலே எல்லாமே லேட்டு தாங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சமைக்கிறதுக்கே. அதனால் சட்டுன்னு இந்த கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி உருண்டை உருண்டையாக அப்படி கட் பண்ணி கீறி வச்சுக்கிட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வெங்காயம் பொரிச்சதுக்கப்புறம் தக்காளி போட்டு பச்சை மிளகாயெல்லாம் ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா புளிக்குழம்புக்கு கண்டிப்பாக போடுங்க, நல்லாயிருக்கும். போட்டு இந்த கத்திரிக்காயும் போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கினோம்னா தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் நான் அதுக்கு தேவையான தக்காளி போட்டதுக்கு அந்த மாதிரி சோறு இந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. புளி ஊற போட்டிருக்கேன். கொஞ்சம் புளி தான். இப்போ அதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள்லாம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு புளி உப்பு எல்லாம் போட்டு நம்ம அதிலே நல்லா கரைச்சிட்டு நம்ம அப்படியே அந்த குழம்ப நம்ம வந்து நல்லா இது கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் அதில் தூக்கி ஊற்றிட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு திக்கானதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போதைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இது ஈஸியாக சட்டுன்னு இந்த குழம்புக்கு தாளித்து விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே நான் வந்து குக்கரில் கொஞ்சம் நேரம் கடலைப்பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதோட கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு இப்போ பெரிய வெங்காயம் பச்சை மிளகா முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எங்கள்கிட்ட விசில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வேகமாக வந்துடும். அதனால் 4 விசில் வச்சா தான் வேகும். 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சோறு இந்த பக்கம் வெந்துருச்சு. இங்கிட்டு குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம தாளித்து இதை விட்டு தாளிச்சிக்க வேண்டியதுதான். நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதான். கடைசியில் கருவேப்பிலை தூவி இறக்கிற வேண்டியதுதான். இதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு பருப்பு ஜீரகம் வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து கூட்டிட்டேன். சூப்பரான கூட்டுக்கறி ரெடி. நம்ம தேவைப்பட்டால் ஒரு சிறு தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் திருக நேரமில் இருந்துச்சு, திருக நேரமில் நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றலை. அவ்வளோதாங்க. சூப்பரான காம்பினேஷன் இது. முட்டைக்கோசு கடலப்பருப்பு போட்ட கூட்டுக்கறி, இங்கிட்டு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அதே மாதிரி காலைல லேட்டாக இருந்துச்சுன்னா நீங்களாம் எப்படி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க, என்ன ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு அனுப்புவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் காலேஜ் படிக்கிற பிள்ளை தான், அதுக்கே கிளப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தேங்க்யூ.